Hi friends, welcome to Discussion Zone. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் யூஸிங் மில்லன் தாம்சன் மெத்தட். அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் மில்லன் தாம்சன் மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகேவா? இதில் வந்துட்டு ஒரு 4 கேஸ் இருக்குது. 4 கேஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக எஃப் ஆஃப் இசட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரியல் பார்ட் மட்டும் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, இல்லை இமேஜினரி பார்ட் மட்டும் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இமேஜினரி பார்ட், அதாவது ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் கொடுப்பாங்க, இல்லை ரியல் பார்ட் மைனஸ் இமேஜினரி பார்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4 கேஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு 3 கேஸ் தான். இது ரெண்டுமே மேக்ஸிமம் சிமிலியராக தான் இருக்கும். ஓகேவா? பட் இந்த ரெண்டும் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு கேஸு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டு பேசிக் கேசஸ் ரெண்டும் பார்த்துக்கலாம். சிங்கிளாக நம்ம வந்துட்டு ஒன்று இமேஜினரி இல்லைனா ரியல் அப்படின்ற மாதிரி ரெண்டு இது மட்டும் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி, இல்லை அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸ். இதுதான் வந்துட்டு பேசிக் ஃபார்முலா. அதாவது எஃப் ஆஃப் இசட்னு போட்டோம்னா யூ ப்ளஸ் ஐவி தட்ஸ் என் ஆஃப். இதே எஃப் டேஸ் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸ்ன்னு தான் வரும். ரெண்டுக்குமே எக்ஸ் தான் வரும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கேஸ் 1 பார்க்கலாம். அதாவது ரியல் பார்ட் மட்டும் கொடுக்குற கொஸ்டின்ஸ். ஓகேவா? ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் கிவன். எஃப் ஆஃப் இசட் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. யூ கிவன். ஓகேவா? அதான் ரியல் பார்ட்டு. இப்போ நம்ம ஸ்டெப்பு வந்துட்டு ஒரு 5 ஸ்டெப் நான் சொல்லித்தரேன். அந்த 5 ஸ்டெப்பை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். ஆக்சுவலாக இது வந்துட்டு இது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளமாக ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் எழுதிருக்கேன். ஸ்டெப் 1 பாருங்கள். இப்போ நமக்கு யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்ஷியல் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? பார்சியல் இன்டகிரேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதே மாதிரி பார்சியல் இன்டகிரேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இந்த ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிடணும். ஓகே, கொடுத்துருக்கிற அந்த ரியல் பார்ட்டை வச்சு நம்ம ரெண்டையுமே ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப்டர் தட் நம்ம வந்துட்டு சிஆர் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறோம் இந்த இடத்துல. இப்போ எதுக்கு சிஆர் ஈக்குவேஷனை தேவையில்லை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்மளுக்கு தெரியுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? எஃப் டேஸ் ஆஃப் இசட்டு. எஃப் டேஸ் ஆஃப் இசட்டோட ஃபார்முலா நான் என்ன சொல்லியிருக்கேன்? யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸ். அதே தான் கேள்வியிருக்கேன், யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸு. அப்புறம் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு யூ வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரியல் பார்ட் மட்டும் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இமேஜினரி பார்ட் கொடுக்கவே இல்லை. அதாவது வி வந்துட்டு நமக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ வி கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன வேல்யூ அதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல டோட்டலாக லாக் ஆகிடும். அதனால தான் இப்போ நம்ம வந்துட்டு இங்கே சிஆர் ஈக்குவேஷன் எடுத்தது, கேச்சிஸ் ரைமான் ஈக்குவேஷன் எடுத்ததுக்கான ரீசன் இதுதான். ஓகேவா? யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய், இதே யூஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். தென் இதை வந்துட்டு நம்ம சாதாரணமாக எடுக்கல, பிகாஸ் இது வந்துட்டு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 ஈக்குவேஷனுமே ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொன்ன ஒரு ரீசனுக்காண்டி கண்டிப்பாக இது ஸ்டாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கும். ஸோ அதனாலையும் தான் இந்த ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஊடால கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த விஎக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். இந்த விஎக்ஸுக்கு வந்துட்டு யூஒய் அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஓகேவா? யூஒய் இப்போ இங்கே வந்து மைனஸ் விஎக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் வந்துட்டு இந்த பக்கம் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் யூஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சா? ரெண்டுமே யூவில் கிடச்சிருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். இதுக்கு தான் இங்கே சிஆர் ஈக்குவேஷன் எடுத்தது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. தென் அடுத்து மில்லன் தாம்சன் மெத்தடு. மில்லன் தாம்சன் மெத்தட் ஒன்றுமே கிடையாது. நம்ம இங்கே கண்டுபிடிக்கிற எஃப் ஆஃப் இசட் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவில் எந்த இடத்துலலாம் எக்ஸ் இருக்கோ அதை இசட்டாலையும், எந்த இடத்துல ஒய் இருக்கோ அதை 0வாலையும் ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? ரீப்ளேஸ் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம கிடைக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்டான எஃப் ஆஃப் இசட்டை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதை 5th ஸ்டெப்பில் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அதாவது இன்டகிரல் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் ப்ளஸ் சி. ஸோ ஃபைனலாக நமக்கு எஃப் ஆஃப் இசட் வேல்யூ கிடச்சிரும். எஃப் டேஸ் ஆஃப் இசட்டை வந்துட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணால் எஃப் ஆஃப் இசட் வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இந்த ப்ளஸ் சி எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு இன்டெஃபனைட் இன்டெக்ரல். ஸோ ஓகேவா? இது டெஃபனைட் கிடையாது, இன்டெஃபனைட். ஸோ அந்த ரீசனுக்காண்டி நம்ம ப்ளஸ் சி இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த 5 ஸ்டெப்பு தான் நான் சொன்ன மாதிரி. இந்த ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுத்தது இமேஜினரியா ரியல் பார்ட்டான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது ரியல் பார்ட்னா ரியல் பார்ட்டுக்கான 2 பார்ஷியல் இன்டகிரேஷனையும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனையும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஆஃப்டர் தட் சிஆர் ஈக்குவேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க, பிகாஸ் இட் இஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ சிஆர் ஈக்குவேஷன் தைரியமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் 3rd ஸ்டெப் வந்துட்டு எஃப் டேஷ் ஆஃப் இசட் அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம்.
நமக்கு கொடுத்தது ரியலா இல்லை இமேஜினரியாக பார்க்கணும். நம்ம கொடுத்தது ரியல். ஹென்ஸ் இமேஜினரியை வந்துட்டு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன், அதாவது காச்சி-ரீமான் ஈக்குவேஷன். அதை பொறுத்து நம்ம விஎக்ஸை இந்த இடத்துல யூஒய்ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம். விஎக்ஸ் மைனஸில் இருக்கிறதுனால ஸோ யூஒயை இங்கே மைனஸில் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். தென் மில்லன்-தாம்சன் மெத்தட் வந்துட்டு x is equal to z, y is equal to 0. அதாவது x வர்ற இடத்துலலாம் z-னும் y வர்ற இடத்துலலாம் 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய f dash of z தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டை நம்ம இன்டகிரேட் பண்ணுனா நமக்கு f of z கிடச்சிரும். அந்த f of z தான் நமக்கான அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? தென் ப்ளஸ் c வந்து எதுக்காக நாட் பண்ணுறேன்னு சொன்னால் இது வந்துட்டு இன்டெஃபனைட் இன்டெக்ரல். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரை மறந்துடாதீங்க. அப் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஓகே. தென் கேஸ் 2 நான் சொன்ன மாதிரி அங்கே ரியல் பார்ட் கொடுத்துருந்தாங்க, இங்கே இமேஜினரி பார்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இமேஜினரி பார்ட் ஆஃப் f of z is given அப்படின்னு சொல்லிட்டு v is equal to given. இப்போ அதே மாதிரி vx vy, அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் v வித் ரெஸ்பெக்ட் டு x, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் v வித் ரெஸ்பெக்ட் டு y. ஓகேவா? தென் செகண்ட் வந்துட்டு காச்சி-ரீமான் ஈக்குவேஷன், அதே மாதிரி அந்த ஈக்குவேஷன் எடுத்து கன்சிடர் பண்ணி வச்சுக்கிட்டான். தென் தேர்ட் வந்துட்டு f dash of z ஃபைண்ட் பண்ணுறோம். f dash of z-க்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ux plus ivxன்னு. இப்போ நம்ம கொடுத்தது வந்து இமேஜினரி பார்ட்டு. ஸோ ரியல் பார்ட்டு தான் இங்கே சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரியல் பார்ட்டை சேஞ்ச் பண்ணால் ux is equal to vy. ஸோ vy நீங்கள் நான் மாற்றி எழுதிக்கிறேன், vy plus ivx. ஸோ இப்போ நமக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம இமேஜினரி பார்ட்டை தாராளமாக மூவ் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் வந்துட்டு என்னது, மில்லன்-தாம்சன் மெத்தட், எம்டி மெத்தட். ஓகேவா? இப்போ x is equal to z, y is equal to 0, அதே மாதிரி f dash of z is equal to நமக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்டகிரேட் பண்ணோடனே f of z சொல்லி கிடச்சிரும். ஓகேவா? ப்ளஸ் c எதுக்கு அப்படின்னா இன்டெஃபனைட். ஓகே. கொஸ்டின் 1, ஃபைண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் f of z whose imaginary part is, நமக்கு இங்கே இமேஜினரி பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ v is equal to exponential power x into x sin y plus y cos y அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், இதை வந்துட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இப்போ நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸோட நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் ப்ளஸ் 0. ஆக்சுவலாக வந்துட்டு இது என்ன மெத்தடில் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராடக்ட் ரூல். இப்போ இங்கேயும் இந்த வேரியபிள் இருக்குது, இங்கேயும் இந்த வேரியபிள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு காமனாக தான் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கான ப்ராடக்ட் ரூல் எப்படி இருக்கும் அப்படின்னா uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ u வேல்யூ நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ v வேல்யூ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு பண்ணுறதுனால இந்த எக்ஸ் வந்துட்டு 1 ஆகிடும். இந்த சைன் ஒய் வந்துட்டு அப்படியே இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்துட்டு எக்ஸ் வேல்யூவே இல்லாதனால இது 0 ஆகிடுது. ஓகேவா? ப்ளஸ் இப்போ நம்ம v வந்து அப்படியே வச்சுக்கணும், எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் ஒய் காஸ் ஒய் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. யூவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். யூவை நம்ம எத்தனை வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் எக்ஸ்போனன்ஷியல் எக்ஸ் தான். ஓகேவா? தென் இப்போ ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதே ஃபார்முலா தான் ப்ராடக்ட் ரூலில். தென் எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ் இன்ட்டு இந்த இடத்துல காஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ், அதாவது சைன் ஒய் இருக்குது, ஒய் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால சைன் ஒய் வந்துட்டு அதுக்கு காஸ் ஒய்னு ஆயிடுது இன்ட்டு எக்ஸு. ப்ளஸ் இப்போ ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா இந்த இடத்துலையும் மறுபடியும் ஒரு ப்ராடக்ட் ரூல் ஆக்ட் ஆகுது. பிகாஸ் இங்கே ஒய் இன்ட்டு காஸ் ஒய்ன்னு இருக்குது, ரெண்டு வேரியபிள்ஸ் வந்துட்டு ஒரே மல்டிப்ளிகேஷன் வந்ததுனால நம்ம வந்துட்டு இதையும் ப்ராடக்ட் ரூலில் எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஒய்ன்றது வந்துட்டு யூ, காஸ் ஒய்ன்றது வந்துட்டு வி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எப்பயும் போல் அந்த யூ அப்படியே வச்சுக்கிறோம், வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். சைன் ஒய், அதாவது காஸ் ஒய் வந்துட்டு மைனஸ் சைன் ஒய்யாக வருது. ப்ளஸ்ஸு காஸ் ஒய் இன்ட்டு 1, அதாவது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெறும் 1 ஆகிடுது. காஸ் ஒய்யை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ப்ராடக்ட் ரூல் அப்ளை ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்துட்டு ஃபைனலாக 0. பிகாஸ் நான் வந்துட்டு ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணல. ஃபர்தராக நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும்போது எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ்ன்னு இருக்குது, அங்கே ஒய்ன்ற எந்த வேல்யூ கிடையாது. ஸோ அது வந்துட்டு 0 ஆகிடும். ஸோ டோட்டலாக 0 தான். ஓகே. தென் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி எஃப் ஆஃப் இசட்டுக்கு இதான் ஃபார்முலா. எஃப் டேஷ் ஆஃப் இசட்டுக்கு இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம். ஓகேவா? இப்போ யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸ்னு சொல்லிட்டு வரும். இப்போது நம்ம தேர்ட் வந்துட்டு சிஆர் ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதிக்கிறோமா? பிகாஸ் இது வந்து அனலிட்டிக் தான். ஸோ தாராளமாக சிஆர் ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். காச்சி-ரீமான் யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய், இதே வந்து விஒய் ப்ளஸ் ஐவிஎக்ஸ். ரைட். நம்ம கொடுத்துருக்கிறது இமேஜினரி பார்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இமேஜினரியே வச்சுக்கணும், அதாவது இந்த இமேஜினரியை வச்சுக்கணும். ரியலை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த ரியல் வந்துட்டு யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய், அந்த விஒயை தூக்கி நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஸோ விஒய் ப்ளஸ் ஐவிஎக்ஸ்னு சொல்லி எழுதிக்கலாமா? தென் ஃபோர்த் ஒன்று எஃப் டேஷ் ஆஃப் இசட்டில் வந்து மில்லன்-தாம்சன் மெத்தட், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப் டேஷ் ஆஃப் இசட்டில் நான் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது விஒய்யோட வேல்யூ இந்த வேல்யூவை எடுத்து எழுதிக்கிறேன். தென் விஎக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூவை நான் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். இன்ட்டு ஐ இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ் நான் ரெண்டையுமே இப்போ எழுதி மட்டும் தான் வச்சுருக்கேன். ஆஃப்டர் தட் நான் மில்லன்-தாம்சன் மெத்தடை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல இசட்னும் ஒய் இருக்கிற இடத்துல 0னும்
நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு ஃபர்தராக வர ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போனன்ஷியல் பவர் இசட் இன்ட்டு இசட் காஸ்ட் 0 ப்ளஸ் காஸ்ட் 0 மைனஸ் 0. அதாவது எல்லாமே ஒய்யில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கெல்லாம் 0 0 0ன்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிட்டே வரேன். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் இசட்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறேன். தென் இதுக்கான வேல்யூவும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். காஸ் ஆஃப் 0னா 1, சைன் ஆஃப் 0னா 0, எக்ஸ்போனன்ஷியல் பவர் 0னா 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் என்னென்னா எக்ஸ்போனன்ஷியல் பவர் இசட்டு இன்ட்டு இசட் ப்ளஸ் 1 அப்படின்றது தான் என்னோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த ஃபைனல் எஃப் டேஸ் ஆஃப் இசட்டை நான் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் தான் எனக்கு எஃப் ஆஃப் இசட் கிடைக்கும். ஸோ நம்மளோட மோட்டோ என்ன, எஃப் ஆஃப் இசட்டை ஃபைன் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நான் எஃப் ஆஃப் இசட்டை இங்கே ஃபைன் பண்ணுறேன். இன்டகிரல் எஃப் டேஸ் ஆஃப் இசட் டிஎஸ்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட். இப்போ இந்த எஃப் டேஸ் ஆஃப் இசட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ்போனன்ஷியல் பவர் இசட் இன்ட்டு இசட் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு இசட் இருக்குது, இந்த இடத்துல இசட் இருக்குது, மல்டிபிகேஷனில் இருக்கிறதுனால இப்போ இது வந்துட்டு யூவி ரூல் இங்கே நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணலாம். யூவி ரூலோட இந்த பேசிக் ஃபார்ம்லாம் இல்லாமல் நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். என்ன ட்ரிக் அப்படின்னா, எக்ஸ்போனன்ஷியல் உங்களுக்கு இன்டகிரேஷனில் வந்துட்டாலே, அதாவது இந்த யூவி ரூல் ஃபைன் பண்ணுற இடத்துல உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் வந்துட்டாலே அதை நீங்கள் வின்னு டேரெக்டாக கன்சிடர் பண்ணுங்கள். எந்த வித கன்ஃபியூஷன் வேண்டாம். அதுதான் வி கன்ஃபார்ம், அதுதான் வி. பிகாஸ் நம்ம ஹைலைட் வந்து படிச்சிருக்கோம், ஹைலைட் மெத்தடு. அந்த ஹைலைட்டில் எக்ஸ்போனன்ஷியல் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுதான் கடைசி வரக்கூடியது. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்போனன்ஷியல் வந்துச்சுன்னா அதுதான் கன்ஃபார்மாக வியாக இருக்கும். தென் ரிமைனிங் இருக்கக்கூடியது யூ. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வியை வந்துட்டு எத்தனை வாட்டி இன்டகிரேட் பண்ணாலும் அதே வந்துட்டு வி தான், அதாவது எக்ஸ்போனன்ஷியல் பவர் இசட் அது அப்படியே தான் வரப்போகுது. ஸோ யூ வேல்யூவை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம். யூ வி வேல்யூ ரெண்டையுமே எடுத்து எழுதிக்கிறோம். யூவையும் எடுத்து எழுதியாச்சு, வியையும் எடுத்து எழுதியாச்சு. தென் மைனஸ் அப்படின்னு எழுதிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த யூவை வந்துட்டு ஒன்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த யூவை ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். தென் இந்த வியை ஒன்ஸ் இன்டகிரேட் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களுக்கு அப் டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் யூவை டிஃபரன்ஷியேட் மட்டுமே பண்ணுங்கள், இந்த வியை இன்டகிரேட் மட்டுமே பண்ணுங்கள், உங்களுக்கு வேல்யூ கரெக்டாகவே வரும். எக்ஸ்போனன்ஷியல் பவர் இசட் வந்துட்டு சேஞ்சே ஆகாது. எக்ஸ்போனன்ஷியல் பவர் இசட்னே வந்துட்டே இருக்கும் அப் டு கான்ஸ்டன்ட் வரைய. இந்த யூ மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால சேஞ்ச் ஆகிட்டே வரப்போகுது அப் டு கான்ஸ்டன்ட் வரைய. கான்ஸ்டன்ட்டுக்கு மேலே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அது வந்துட்டு 0 ஆகிடும். ஓகேவா? இந்த ப்ளஸ் சி வந்துட்டு இன்டெஃபினைட் இன்டர்வலுக்காக நான் போட்டிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் வந்துருந்துச்சு, யூவி ரூல் ஃபைன் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸ்போனன்ஷியலை வின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ யூவியை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். மைனஸ் யூவை ஒன்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், வியை இன்டகிரேட் பண்ணுறோம். தென் ஃபர்தராக நமக்கு இன்னும் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரலை அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் நம்ம யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், இந்த வியை இன்டகிரேட் பண்ணுறோம். இப்படியே நம்ம மூவ் பண்ணி அப் டு எண்டு வரையும் நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? கரெக்டாக தான் வரும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு, நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் ஈஸியாக எழுதுறதுக்காக. ஸோ எஃப் ஆஃப் இசட் எனக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் இசட்டை வந்துட்டு நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். இசட் இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் இசட் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபைனல் வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பாருங்கள். ஆக்சுவலாக எல்லாமே ஒரே மெத்தட் தான், இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் நடத்தின ப்ராப்ளம்ஸ்க்கும் இப்போ இனிமேல் நடத்த போகிற ப்ராப்ளம்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருந்தால் அந்த ஒரு இடத்த மட்டும் நான் டிக்டேட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே? அதர்வைஸ் நான் அதோட ஸ்ட்ரக்சரை நான் வந்துட்டு சொல்லிடுறேன். நீங்கள் இந்த சால்வ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸும் நானே சால்வ் பண்ணி தான் வச்சுருப்பேன். இதை நீங்கள் நோட்ஸாக எடுத்தாலோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து டிட்டர்மைன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹூஸ் ரியல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்துட்டு இமேஜினரி பார்ட்டு, இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரியல் பார்ட்டு. ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த எஃப் டேஸ் ஆஃப் இசட்டில் நம்ம ரியலை வந்துட்டு வச்சுட்டு இமேஜினரி வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவோம். இது மட்டும்தான் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபரன்ஸு. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இந்த யூவோட வேல்யூ அதாவது ரியல் வேல்யூவை நான் எடுத்து எழுதிக்கிறேன். தென் இதை வந்துட்டு எக்ஸை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். தென் ஒய்யை பொறுத்துட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன அந்த யூவி ப்ராடக்ட் ரூலை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். தென் செகண்ட் ஸ்டெப் என்னது, எஃப் டேஸ் ஆஃப் இசட்டை வந்துட்டு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸ். இதில் நம்ம வந்துட்டு இமேஜினரி பார்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் இங்கே நம்மகிட்ட வி இல்லை, யூ மட்டும்தான் இருக்குது, ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வி இல்லைன்றதுனால நம்ம சிஆர் ஈக்குவேஷன் அதாவது காசி-ரீமான் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ விஎக்ஸோட வேல்யூ என்னது, விஎக்ஸோட வேல்யூ வந்துட்டு மைனஸ் யூஐ. அந்த மைனஸ் யூஐயை நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? காசி-ரீமான் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. விஎக்ஸோட வேல்யூ வந்துட்டு மைனஸ் யூஐ, அதை நான் இங்கே எடுத்து அப்ளை பண்ணிட்டேன்.
தென் ஃபோர்த்து வந்துட்டு எஃப் டேஸ் ஆஃப் இசட்டை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா, நான் இங்கே கண்டுபிடிச்ச இந்த யூஎக்ஸையும் யூஏயும் யூஒய்யையும் எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா, எடுத்து எழுதிட்டு ஆஃப்டர் தட் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட், இது 2 கிடையாது, ஆக்சுவலாக இது வந்துட்டு இசட். ஓகேவா, இசட்டு தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இது என்னது, மிலன் தாம்சன் மெத்தடு, எம்டி மெத்தடு. அதில் வந்துட்டு நான் எக்ஸ் இருக்க இடத்துல இசட்டுன்னு ஒய் இருக்க இடத்துல 0ன்னு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் டோட்டலாக. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக வரக்கூடிய ரிசல்ட் வந்துட்டு எக்ஸ்போனன்ஷியல் இசட்டு இன்ட்டு 1 + இசட்னு சொல்லிட்டு வருது. ஆஃப்டர் தட் 6th ஸ்டெப் என்னன்னா இன்டெக்ரல் எஃப் டேஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த எஃப் டேஸ் ஆஃப் இசட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நான் எழுதிக்கிறேன். இது நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண அதே இதுதான். ஸோ அதுக்கும் ஆன்சர் என்ன வரும், இசட்டு எக்ஸ்போனன்ஷியல் பவர் இசட் + சி அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேவா, ஓகே. நான் அதே மாதிரி தான் அடுத்து உள்ள சமம். டிட்டர்மைன் த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு log root of x square plus y square. இதுக்கு எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது, அதே மெத்தட் தான். ஓகேவா, அதே ரியல் பார்ட் தான் கொடுத்துருவாங்க. யூனாலே நம்ம ரியல் பார்ட்ன்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, தென் ஃபஸ்ட்டு வந்துட்டு யூ எடுத்து நான் எழுதிக்கிறேன். தென் அதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இந்த லாக் வந்துட்டு 1/x square plus y square சொல்லிட்டு வரும். தென் இதை ஃபர்தராக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். ஸோ 2xன்னு சொல்லிட்டு நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுது, x/x square plus y square. சிமிலர்லி ஒய்க்கும் அப்படியே தான் வரும், y/x square plus y square. இப்போ நான் இதை வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எஃப் டேஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு ux plus ivxன்னு எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு இங்கே கொடுத்தது u, ஸோ v தான் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணணும். காச்சி-ரீமான் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நான் v சேஞ்ச் பண்ணுறேன், -uy சொல்லிட்டு வேல்யூ கிடைக்கும். vx இஸ் ஈக்குவல் டு -uy. ஸோ அதை எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, நான் அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நான் x இஸ் ஈக்குவல் டு 2னும் y இஸ் ஈக்குவல் டு 0னும், அதாவது மிலன் தாம்சன் மெத்தட் படி நான் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இருக்க இடத்துல இசட்டுன்னும், சாரி எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே இசட் 2 கிடையாது, எக்ஸ் இருக்க இடத்துல இசட்டுன்னும் ஒய் இருக்க இடத்துல 0ன்னு நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய எஃப் டேஸ் ஆஃப் இசட் வந்து 1/z. இப்போ இந்த 1/z வந்துட்டு நான் இன்டகிரேட் பண்ணுறேன். இப்படி இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு log z + c வருது. ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு எஃப் ஆஃப் இசட். ஓகேவா, ஸோ ஃபைனல் அனாலிட்டிக் ஈக்குவேஷன் எனக்கு இதுதான். ஓகே, இவ்வளோதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம ஃபர்தராக ப்ராப்ளம்ஸை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.